சாகும் வரை உண்ணாவிரதம். மனைவியை எதிர்த்து புருஷன் போராட்டம். மதிப்புக்குரிய கம்பெனி முதலாளி சாந்தி கிருஷ்ணன் அவர்களே, நான் இப்ப பேசுறது நீங்க கௌரவமா கேட்கணும்னு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். 50 வயசுக்கு மேல உள்ளவங்களே வேலை விட்டு தூக்கறதா நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. 50 வயசுக்கு கீழே இருக்கிற நாங்க அவங்களுக்காக போராட முடிவு பண்ணிட்டோம். இந்த போராட்டத்தை உங்க ஃபேக்டரிக்கு முன்னாலேயோ கம்பெனி முன்னாலேயோ வச்சிருக்கலாம். ஆனா அப்படி வச்சிருந்தா நீங்க அந்த பக்கமே திரும்பி வராம வீட்டு வசதியா இருக்குன்னு சொல்லிதான் இந்த போராட்டத்தை உங்க வீட்டுக்கு முன்னால நடத்த முடிவு பண்ணிட்டோம். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் சார், எங்க வீட்டு முன்னால ஒரு கூட்டம் உண்ணாவிரதம் இருக்கு. அது நீங்க தான் கிளியர் பண்ணணும். ஏன்பா நம்ம இப்படி எல்லாம் பண்றதுனால இந்த கம்பெனியை திறந்துருவாங்கன்னு நீ நினைக்கிறியா? ஏன் திறக்க மாட்டாங்க? இல்ல போற போக்க பார்த்தா வார கணக்குல திறக்க மாட்டானுங்க போல் இருக்குதே. வார கணக்கு என்ன, மாச கணக்கானாலும் நாம எல்லாம் இங்கதான் இருப்போம். எது மாச கணக்குலையா? இந்த பாருப்பா, இந்த உண்ணாவிரதம் எல்லாம் இருந்து எனக்கு பழக்கம் இல்ல. உனக்கு உண்ணாவிரதம் இருக்கணும் அவ்வளவுதானே. நான் வீட்லயே இருந்துட்டு போறேன், என்ன விடு. இத பாரு, கம்பெனி திறக்க வரைக்கும் யாருமே இங்கிருந்து நகரவே கூடாது. நகர்றதா? எங்க இருந்து? அவன் இடத்துல அப்படியே ஐக்கியமாகிடுவோம். பாடியிலிருந்து லைட்டா பேட் ஸ்மெல் வரும். ஏற்கனவே ஒரு பாடியிலிருந்து லைட்டா வருது. கார்பரேஷன் லாரிக்காரன் வந்து மொத்தமா எல்லாரையும் கொண்டு போய் கொட்டி எரிச்சிருவான். இதெல்லாம் எனக்கு முன்னாலேயே தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒரு மாசம் லீவ் போட்டு ஓடி போயிருப்பேன். போலீஸ் வருதுப்பா, உண்ணாவிரதத்தை கலைச்சிருவான். இங்க இரு ஒரு நிமிஷம். ஏற்கனவே கொலை பட்டினி, இதுல போலீஸ் அடி வர தாக்கணுமா? எல்லாம் ஒன்னால வர்றது. 50 வயசுக்கு மேல உனக்கு வேலை வேணுமாடா? கம்மு நாட்டிங்களா? கம்பெனில கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு போக வேண்டியதாடா. உண்ணாவிரதத்துக்கு இடம் செலக்ஷன் பண்ணிருக்கான் பாருங்க ஐயா. ஒரு டீ கடை, ஒரு பன்னு கடை, ஒரு மசாலா வடை கூட வாங்கி திங்க முடியாத இடம். எல்லாரையும் கொல்றதா இவன் முடிவு பண்ணிட்டான்ப்பா. மிஸ்டர், என்ன இங்க கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க? கலாட்டா இல்ல சார், இது எங்க கம்பெனி தொழிலாளர்களோட உரிமை பிரச்சனை. இத பத்தி ஏற்கனவே கமிஷனர் கிட்ட, கலெக்டர் கிட்ட, லேபர் மினிஸ்டர் கிட்ட எழுதி போட்டு பர்மிஷன் வாங்கியிருக்கோம். பாருங்க சார். என்ன கமிஷனர் பேசினாரு, இவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க சொன்னாரு. நம்ம ஸ்டேஷன்ல இருந்து 2 பேரும் டே நைட் இங்க காவலுக்கு இருக்க சொன்னார் சார். ஏன்பா எல்லாரும் தூங்கிட்டானுங்க. நான் மட்டும் போய் ஏதாவது கடை திறந்திருந்தா நம்ம 2 பேருக்கு மட்டும் சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? நான் இங்க உட்கார்ந்ததே தப்பு. 3வது ரோல நான் உட்கார்ந்து இருந்தா என் இஷ்டத்துக்கு எந்திரிச்சு ஓடி போயிருப்பேன். 50 வயசுக்கு மேல இந்த நாய்க்கு செத்த என்ன பொழைச்சா என்ன? என்னால பசி தாங்க முடியல.